நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஞ்சு பறவை ஒன்று சோகமாய் இருந்தது. அதன் தாய் பறவை, ஏன் சோகமாய் இருக்கிறாய் என்று கேட்டது தாய் பறவை. குஞ்சு பறவை, எனக்கு பிறரிடம் எதையும் கேட்பதற்கே கூச்சமாக இருக்கிறது என்றது குஞ்சு பறவை. தேவையில்லாத வெட்கம் உன் வாழ்க்கை சிறப்பில்லாதாக ஆக்கிவிடும் என்று தாய் பறவை எச்சரித்தது. குஞ்சு அதை கேட்டு சும்மா பொன்மொழியாக சொல்வது எளிது, செய்து காட்டுவது கடினம் என்றது குஞ்சு பறவை. இதை கேட்ட தாய் பறவை தன் குஞ்சு பறவை அழைத்து கொண்டு பறந்தது. ஏரிக்கரையோரம் சென்று பறந்தபடி நீரின் அருகே எச்சமிட்டது தாய் பறவை. ஏரியில் ததும்பிய சிற்றலை எச்சத்தை நீரில் கரைத்தது. தாய் பறவை ஏரியை அழைத்து, எனக்கு என் எச்சம் வேண்டும், கொடுத்து விடு என்றது ஏரியிடம். அது என்னுள் கரைந்து போய்விட்டது, அதை திருப்பி கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக ஏரிக்குள் இருக்கும் மீன் ஒன்றை தருகிறேன் என்றது ஏரி. தாய் பறவை அந்த மீனை எடுத்துக்கொண்டு பறந்தது. ஒரு வீட்டின் முன்னால் வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் மறைந்திருந்தது தாய் பறவை. வீட்டில் இருந்தவர்கள் மீனை எடுத்து சென்று சிறிது நேரம் கழித்து கதவை தட்டி, என் மீன் எங்கே, எனக்கு அது வேண்டும் என்றது தாய் பறவை. அதை குழம்பு வைத்து சாப்பிட்டு விட்டோம், அதற்கு பதிலாக நாங்களே தயாரித்த தரமான கயிறு தருகிறோம் என்று கொடுத்தார்கள். தாயும் குஞ்சும் கயிற்றை எடுத்துக்கொண்டு பறந்தன. வழியில் ஒருவர் கிணற்றருகே கவலையுடன் நின்று கொண்டிருந்ததை பார்த்தன. அவருடைய கிணற்றில் கயிறு இற்று போய்விட்டதாம். கயிறு இல்லாமல் நீர் இறைக்க முடியாது, நீர் இல்லாமல் போனால் என் வீட்டில் இருக்கும் விழா நடக்காது என்று புலம்பினார் அந்த நபர். நான் கயிறு கொடுத்தால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று தாய் கேட்டது. என்னிடம் இருக்கும் அரிய வகை விதை நெல் ஒரு படி தருகிறேன் என்றான் அந்த விவசாயி. அது அழிந்து விட்டதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அது அழியாமல் என்னிடம் விதையாக கொஞ்சம் இருக்கிறது என்றார் அவர். தாயும் குஞ்சும் விதை நெல்லை சுமந்து கொண்டு வயலுக்கு வந்தன. அங்கே அந்நாட்டு ராஜா விவசாயத்தை கண்காணித்து கொண்டிருந்தார். அவருக்கு விவசாயத்தில் அதிக ஆர்வம் உண்டு. அவர் அருகே விதை நெல்லை போட்டுவிட்டு தாயும் குஞ்சும் மறந்தன. திரும்பி வந்தால் நெல் இல்லை. ராஜாவுடன் தாய் கேட்டது, என் அரிய வகை விதை நெல் எங்கே என்று கேட்டது தாய் பறவை. ராஜா திடுக்கிட்டு, அந்த அரிய வகை விதை நெல் யாருடையது என தெரியாது, நான் அதை பயிரிட சொல்லிவிட்டேன், அது உன்னுடையதா? அதற்கு பதிலாக நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன் என்றார் ராஜா. ராஜாவின் அரியணையில் 1 மணி நேரம் அமர்ந்து அரசாட்சி புரிய வேண்டும், உரிமை தாய் பறவை கேட்டது. ராஜாவும் 1 மணி நேரம் அதை ஆட்சி செய்ய வைத்தார். அதிகாரத்தை பெற்றதும் தாய் பறவை, எங்கள் பறவை இனங்களுக்கே தேவையான உணவை இனிமேல் ராஜா கொடுக்க வேண்டும், இன்னொரு ராஜா கட்டளை பிறப்பித்தது தாய் பறவை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குஞ்சு பறவை அசந்து விட்டது. ஒன்றுக்குமே உதவாத எச்சத்தில் ஆரம்பித்து நாட்டை ஆளும் அதிகாரத்தை கைப்பற்றி தங்களுக்கான உணவுக்கும் வழி செய்த அம்மாவின் செயல்திறன் பற்றி பெருமை பெற்று புகழ்ந்து சொன்னது அந்த குஞ்சு பறவை. அதற்கு தாய் பறவை, நமக்கு இந்த உணவு வேண்டாம், ராஜாவிடம் சொல்லிவிட வேண்டும். நான் இதை செய்து காட்டியது உனக்கு புரிய வைக்கத்தான். ஒன்றுமே இல்லாத ஒன்றில் இருந்து கூட கூச்சப்படாமல் கேட்கும் திறனால் பலவற்றை உருவாக்கிவிட முடியும். வெட்கப்படும் உயிரினங்களால் இவ்வுலகில் சிறப்பாக வாழ முடியாது. உனக்கு தேவையானவற்றை கூச்சப்படாமல் உலகத்திடம் வாய்விட்டு கேள். கொடுப்பதும் கொடுக்காதும் அவர்களிடம் இஷ்டம். எதுவும் கேட்காமலேயே கொடுக்க மாட்டார்கள் என்று யூகம் செய்யாதே என்றது தாய் பறவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.